ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ நம்ம சரவணனை எப்படியாவது தூண்டி விடணும், நம்ம சரவணனை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் சூப்பரான பிளான் போட்டிருக்காங்க. அதாவது ரம்யாவை கட்டிக்கிட்டேன், கமிஷனருடைய புருஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பெருமை பேத்திக்கிட்டு இருக்காத. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. உன்னால் யோசிக்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாரு, அதாவது ரம்யாவுடைய பர்மிஷன் இல்லாத அவளுடைய நிழலை கூட உன்னால் தொட முடியாது. உனக்கெல்லாம் குழந்தை குட்டி எதுவுமே ஆகாது. நீ கல்யாணம் ஆயும் கட்ட பிரம்மச்சாரியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிச்சிருக்காங்க. அழகாக செக் வச்சுருக்காங்க நம்ம சரவணனுக்கு. இதனால் பார்த்திங்கன்னா பொறுமை இழந்து கோவப்பட்டு நம்ம சரவணனும் யாரை பார்த்து என்னடி சொன்னால் அவ என் பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி அவகிட்ட பழகிறேன், எப்படியெல்லாம் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒத்த பிள்ளை என்ன 2 பிள்ளை பெற்று காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி அவளை தொடுறான்னு பாரு உன் கண்ணு முன்னாடியே அப்படின்ற மாதிரி என்ன ரம்யாவுடைய முகத்தில் குங்குமம் இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் குங்குமம் தான் நம்ம மெயினே அப்படின்ற மாதிரி நம்ம சரவணனும் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவன் முன்னாடி ரம்யாவுக்கு பொட்டு வச்சாதான் எல்லாரும் நம்புவாங்க. அப்போ தான் ரம்யா புருஷனாக பொண்டாட்டியாக 2 பேரும் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்துக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி நம்ம செண்பகவல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஐடியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செண்பகவல்லிக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா புரிய ஆரம்பித்தது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்னமும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்கிறதுக்காக நம்ம சரவணன் குங்குமம் எடுத்துகிட்டு வராரு நெத்திக்கிட்ட. இப்போது ஒரே அடியை பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி விடுறாங்க நம்ம சரவணனை ரம்யா. யாரை கேட்டு என் முகத்தில் நீ குங்குமம் வைக்கிற, அதான் ஊரே கூப்பிட்டு கல்யாணமே நடந்துருச்சு இல்லையா, இது என்ன ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணனுக்கு எதிராக அதாவது அண்ணன் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே குங்குமத்தை தட்டி விடுறாங்க நம்ம ரம்யா. இதனால் அண்ணன் தான் காண்டு ஆகுவா, அண்ணன் தான் வெறுப்பேறுவா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையே புதைக்குழியில் போட்டு புதைக்கிறோம் அப்படின்னு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா யோசிக்காமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம செண்பகவல்லிக்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கவலை ஏற்பட்டுருச்சு. என்னடா இது, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆசாசியாக, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி ரம்யா இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு நினச்சி கூட பார்க்கல. கல்யாணம் ஆன பிறகு ஒரு மாதிரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் நடந்துக்கிட்டா. எப்படியோ கொஞ்சம் நாசுக்காக சம்மதியமாகிட்ட எடுத்து பேசலாம், சொல்லி புரிய வைக்கலாம், ரம்யாவை ரம்யாவுடைய குணத்தை சொல்லி மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஆசையோடையும் நம்பிக்கையோடையும் பார்த்திங்கன்னா தங்கம் தங்கம் அப்படின்னு நம்ம செண்பகவல்லி பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா ரம்யாவுடைய அம்மாவுக்கு வெறுப்பாகுது, கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேட்கும்போது தான் ரம்யா நடந்துக்கிற விதமே சரியில்லை. ஒரு குங்குமம் கூட என் பிள்ளைய கையில் வச்சு விட மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் எப்படி சேர்ந்து சந்தோஷமாக ஆளுவாங்க, என்னுடைய வம்சம் எப்படி விருத்தியாகும், எப்படி இந்த வீட்டில் குழந்தை குட்டியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா சொல்லும்போது ரம்யாவுடைய அம்மாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக யோசிக்கிறாங்க. எப்படின்னா சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே அன்னத்தை வீட்டை விட்டு துரத்தணும். அப்போது அதுக்காக அதாவது அன்னத்தை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் சரவணனோடைய சேர்ந்து வாழணும் இல்லையா. ஏன்னா ரம்யாவுடைய வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு இல்லையா. ரம்யாவும் சரவணனும் சந்தோஷமாக வாழணும் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு தேவை. அன்னத்தை கெடுக்கிறதும் நம்மளுக்கு தேவை. அப்போது அன்னத்தை மட்டுமே கெடுக்கணும், அன்னத்தோடைய வாழ்க்கையை மட்டுமே கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யாவுடைய அம்மாவுக்கு சூப்பராக புரியுது. இப்போ ரம்யாவுடைய அம்மா எவ்வளோ தான் நம்ம ரம்யா கிட்ட எடுத்து சொன்னாலும் நம்ம ரம்யா புரிஞ்சிக்க போகிறதில்ல. சரவணன்லாம் என் புருஷனே கிடையாது, அவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே அன்னத்தை வீட்டை விட்டு துரத்தணும், அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டால்னா எனக்கு இந்த வீட்டில் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துருக்கிற முடிவில் தெளிவாக இருக்காங்க.
இனிமேல் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அதே போல் சரவணனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதோடவே அதாவது அண்ணன் வீட்டை விட்டு போன பிறகே வந்து நம்மளுக்கு 2 பேருக்குமே வந்து டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி பற்றிலாம் நம்ம ரம்யா வந்து தெளிவான முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அதே போல் வந்து நம்ம சரவணன் செண்பகவல்லி இவங்கக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து சூப்பராக வச்சிட்ருக்கா வீடு. அதாவது எப்படின்னா வீட்டுக்கு வர மருமகளால் தான் வந்து வீடே அழகாக இருக்குது. அப்படி அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிற உன்னுடைய கோலத்தை போயிட்டு அவள் வந்து தண்ணி ஊற்றி அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கார்த்திக் ஆஃபீஸ் போயாச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கார்த்திக் மட்டும் இல்லை, உன்னுடைய புது மருமகளும் மூத்த மருமகளும் ஆஃபீஸ் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சண்முகவாத்தியாருக்கு பார்த்திங்கன்னா பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது மறுநாளே வந்து ஆஃபீஸ் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கோயிலுக்கு போகணும், பொங்கல் வைக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய சாங்கியம் சம்பிரதாயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அவள் ஒத்து வர மாட்டா அப்படின்ற மாதிரியும் வந்து நம்ம வாத்தியாருக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே புரிந்திருந்தாலும் வேறு வழி இல்லை, ரம்யாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே வந்து நம்ம ரம்யாவுடைய பிளான் எப்படிலாம் வந்து நம்ம அண்ணன் தூக்கி போட போகிறாங்க தூரமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.